சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் இருந்து எங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது மெசேஜ் இது மாதிரி. அப்படி சென்னை ட்ரிபிளிகேனில் பிரபலமாக இயங்கி கொண்டிருக்கிற பிலால் பிரியாணின்னு ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. அதில் ஒரு 18 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. இதை அறிந்த உணவுத்துறை அதிகாரி சதீஷ்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய் ஆய்வு கொண்டிருக்காங்க. காவல் ஆய்வாளர்களோட சேர்ந்து இந்த கடையை வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து லாக் பண்ணியிருக்கிறோம். 25,000 கடைகளுக்கு மேலே எனக்கு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நான் ரேண்டமாக போய் செக் பண்ணும்பொழுது அதில் தவிர ஓனருக்கு நாங்கள் கால் பண்ணி பார்த்தோம். இது மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் வாங்கினேன். பட் அவரோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு நாங்கள் வந்து டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த போலீஸ்களோட. நீங்க அழகா மாறணுமா? அப்போ வின்சென்ட் வேன் ஹேர் ஸ்டுடியோக்கு வாங்க. ஸ்டைலிஷ் ஹேர் கட், கலரிங், ஃபேஷியல் அண்ட் மோர். உடனே புக் பண்ணுங்க. 30% டிஸ்கவுண்ட் தட்டுங்க. பொதுவாக ரம்ஜான் பண்டிகை வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி வெளியே போய் பிரியாணி சாப்பிட்றது வழக்கமாக இருக்குது. அப்படி சென்னை ட்ரிபிளிகேனில் பிரபலமாக இயங்கி கொண்டிருக்கிற பிலால் பிரியாணின்னு ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. அதில் ஒரு 18 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் வாந்தி, அப்புறம் வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிகிச்சை பெற்று வந்துட்டுருக்காங்க. இதை அறிந்த உணவுத்துறை அதிகாரி சதீஷ்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய் ஆய்வு கொண்டிருக்காங்க. அந்த காலத்துலேருந்து நம்ம ரிஃப்ளெக்ட் டீம் ஹைரோட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் பக்கமா உடம்பு சரியில்லாத சிடிஹெச் ஹாஸ்பிட்டல்லே பிரைவேட் மருத்துவமனையிலே அட்மிட் ஆகிருக்கிறதுக்காக எங்களுக்கு தகவல் வந்தது. அது வந்து சண்டே நைட்டு வந்து அங்கே உணவு எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்தவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தோம்னா வாந்தி வயிற்றால அந்த மாதிரி நிறையா உபதேகங்களோட போய் அட்மிட் ஆகிருக்காங்க. அது ஃபாலோ பண்ணி எங்களுக்கு கார்பரேஷன்லேருந்து சிஹெச்ஓ வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ப்ளஸ் எங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து நேராக எங்களுக்கு வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட்டும் வந்தது. இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துல போய் சாப்பிடும் பொழுது இங்கே சாப்பிட்டனால எங்களுக்கு வயிற்று வலி வாந்தின்னு சொல்லி மக்கள் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. நாங்கள் உடனடியாக இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் பார்த்தோம். இந்த கடை நார்மலாக வந்து பார்த்தோம்னா மதியம் 1 மணி அளவில் தான் வந்து இந்த கடை வந்து திறப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வியாபாரம் பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ காலையிலேயே நான் வந்து என்னோட ஆஃபீஸர்ஸை வந்து இங்கே வந்து செக் பண்ண சொன்னேன். காலையில் வந்து இங்கே பார்த்துருக்காங்க. 1 மணிக்கு தான் கடை திறக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதனால 1 மணிக்கு மேலே நாங்கள் வந்தோம். இப்போ வந்து பார்த்தோன்னா கடைகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை. ஸோ அவங்களோட ஃபோனுக்கு நாங்கள் தொடர்பு கொண்டு பார்த்தோம். அவங்க வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அதனால் நாங்கள் ட்ரிபிளிகேன் இங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்களோட சேர்ந்து இந்த கடையை வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து லாக் பண்ணியிருக்கிறோம். வித்தவுட் எங்களோட நாலேஜ் இல்லாமல் திரும்ப இந்த கடையை வந்து திறக்கக்கூடாது. ஏன்னா அந்த கான்டாக்ட் பர்சனாக எங்களால் கடைக்காரங்க எங்களால் கான்டாக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து லாக் பண்ணியிருக்கோம். இந்த லாக் பண்ணது வந்து எடுக்கிறதா இருந்ததுன்னா எங்கள்கிட்ட வந்து பர்மிஷன் வரும். இதுக்கு மேலே வந்து லாக் பண்ணியிருக்காரு மக்களோட அதனை கருதி இந்த கடையை வந்து தற்காலிகமாக இந்த கடையை வந்து தற்காலிகமாக நம்ம வந்து மூடி வச்சிருக்கோம். இந்த கடைகளில் இருக்கக்கூடிய சாமான்கள்லாம் காணாமல் நாங்கள் இப்போ துறை மூலமாகவே காவல்துறைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு லெட்டர் வைக்க போகிறோம். அந்த லெட்டர் மூலிமா இன்கேஸ் இந்த பூட்டை வந்து எங்களோட நாலேஜ் இல்லாமல் அவங்க உடைச்சாங்கன்னா அது வந்து கிரிமினல் குற்றமாக அவங்க கருதப்படுவோம். தகவல் வந்த உடனே நாங்கள் அப்படிலாம் நாங்கள் விட மாட்டேங்க. பொதுமக்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் விடவே மாட்டோம் சார். புரியுங்களா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன நான் பண்ணணுமோ அதை பண்ணிடுவேன். இந்த கடை அவ்வளோ சீக்கிரத்துலேயும் நான் திறக்க விட மாட்டேன். அவங்க விளக்கம் எங்களுக்கு தெரியணும். அவங்க எதனால இவ்வளவு பேர் இது பண்ணிருக்காங்க பாதிக்கப்படுறாங்க விளக்கம் தெரியாம அவ்வளவு சீக்கிரத்துல நான் விட மாட்டேன். நீங்க விட மாட்டேன். இல்ல எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இன்னும் வரல. அது மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பா அது மேலேயே நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். அதெல்லாம்
மக்களுக்கு எந்த பாதிப்பு இருந்தாலுங்க, எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, உணவு சம்பந்தப்பட்டதுல எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக அவங்க மேல வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். ப்ராப்பரா சமைக்காம சாப்பிட்டா கண்டிப்பாக உபயோகிகள் வருது மக்கள்கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு உண்டான SOPன்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. ஒரு ஷவர்மா தயாரிக்கிறது எப்படி ஸ்டோர் பண்றது முதற்கொண்டு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இவங்க வந்து அதை தான் நம்ம என்ன பண்ண அவங்க வந்து மக்கள் வந்து சொல்லியிருக்கிறது இந்த ஷவர்மா சாப்பிட்ட மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்த இருக்கிறது தான் பார்க்க போகிறோம். அது இருந்தா கண்டிப்பா நான் வந்து சாம்பிள் எடுத்துருவேன். கண்டிப்பா இது மாதிரி கடைகள் நிறைய இருக்கு, நம்ம ட்ரிப்ளிகேன்ல நிறைய இருக்கு, சோதனைகள் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு வரலைங்க, ஆனஸ்டா சொல்றேன். நான் வந்து யாருக்குமே இந்த சின்ன ஹோட்டலு பெரிய ஹோட்டல்காரங்க அவங்களுக்கு எல்லாம் இல்லை. எந்த ஹோட்டல்ல மக்களுக்கு பாதிப்பு வருதுன்னு தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து அடுத்த மறு நிமிஷம் நாங்க இன்கேஸ் அப்படின்னா எங்களோட ரேண்டம் இன்ஸ்பெக்ஷன்லயும் இந்த மாதிரி யாராவது தவறு பண்ணாங்கன்னா அவங்க மேலேயே நாங்க வந்து நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கோம். நாட் ஓன்லி இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு மட்டும்தான் வந்தாதான் நாங்க போன இது இல்லாம எனக்கு கிட்டத்தட்ட 25,000 கடைகளுக்கு மேல எனக்கு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நான் ரேண்டமா நான் போய் செக் பண்ணும் பொழுது அதுல தவறு சுட்டி காட்டிட்டு வந்திருக்கிறோம். அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கோம். இன்கேஸ் எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் இது மாதிரி வருது, உணவு மேல சம்பந்தமான புகார் வந்ததுன்னா அடுத்த எவ்வளவு சீக்கிரத்துல எங்களால முடியும். ஏன்னா இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா இப்போ சீரியஸ்னஸ் வச்சு தான் நான் பார்ப்போம். இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா 20 பேர் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் இருந்து எங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, மெசேஜ் இது மாதிரி பீப்புள்ஸ் ஆர் ஒரு 8 பேர் வந்து தனியார்பேட்டையில் அட்மிட் இருக்காங்க, ஃபுட் பாய்சன் இருக்காங்க, ட்ரிப்ளிகேனில் இருக்க ஒரு கடையில் சாப்பிட்டதுனால அந்த ஆயிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது சில பேர் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லே வந்து அவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்தோம். நார்மலாக வந்து இந்த கம்ப்ளைண்ட் நான் ரிசீவ் பண்ணுறப்ப காலையில் நான் ரிசீவ் பண்ணேன். நான் இந்த கடை வந்து நார்மலாக வந்து 1 மணிக்கு தான் திறப்பாங்க, மத்தியானம் திறந்துட்டு நைட் ஃபுல்லாக அவங்க வச்சுருப்பாங்க, மிட் நைட் மட்டும் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் 1 மணி மட்டும் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் திறக்கிறாங்க அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தா எந்த விதமான ஆக்டிவிட்டீஸுமே இல்லை, காலையிலேருந்து அவங்க எதுவுமே க்ளோஸ் பண்ணியே வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம அவங்க ஓனருக்கு நாங்கள் கால் பண்ணி பார்த்தோம், இது மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் வாங்கினேன். பட் அவரோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு நாங்கள் வந்து டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த போலீஸ் ஹெல்ப்போட நம்ம வந்து டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவங்க வந்து இப்போ ஓனர் வந்து இந்த கடையை திறக்கணும்னா எங்களோட பர்மிஷனோட தான் அவங்க வந்து திறக்கணும். சார் மீண்டும் இந்த கடையில் எப்போ சார் சோதனை இட போகிறோம்? ஏன்னா ஓனருக்கு தகவல் சொல்ல ட்ரை பண்ணீங்க, ஆனால் அவங்க எடுக்கலை. அதே சமயம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வருவதற்கு அரை மணி நேரம் முன்னாடி தான் ஊழியர்கள்லாம் இங்கேருந்து இப்போ கிளம்பி போனாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ சார் திருப்பி அந்த ரெய்டுன்றது நடக்கும்? எப்படியா இருந்தாலும் அவங்க எங்களுக்கு ஆன்சர் பண்ணாமல் நான் வந்து திறக்க விட மாட்டேன். அவ்வளோதான். எந்த விதத்துலையுமே என்னோட கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லணும். மக்களுக்கு வந்து பாதிச்சிருக்காங்க, அதுக்கு உண்டான சரியான விளக்கம் வந்து அவங்க கொடுத்தா தான் நான் வந்து நம்ம பண்ணணும். இல்லை நம்ம அது கரெக்டாக பார்த்துக்கலாம். அது பாதிப்பு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அது என்ன டீட்டெயில்ஸ் ஸ்டடி பண்ணுங்க. நம்ம ஸ்டடி பண்ணிட்டு தான் நம்ம பீஃப் சாப்பிட்டவங்களுக்கு தான் குறிப்பாக இது மாதிரி ஆயிடுச்சு. இல்லை நம்ம வந்து ஒன்றுமே தெரியாமல் நான் சொல்லக்கூடாது. நான் யாரையுமே விசாரிக்காமல் நான் வந்து சாப்பிட்டாங்கன்றது நான் சொல்கிறது வந்து கரெக்ட். ஓகே. இப்போ நீங்களே இந்த ஆய்வில் பார்த்துருப்பீங்க, அந்த அதிகாரி வந்தவொடனே அவங்க கடைக்கு வராமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியிலே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் லாக் பண்ணிட்டு அவர் போயிருக்காரு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாப்பிட்டு உள்ளே என்ன நடக்குது, உள்ளே எப்படி இருக்குன்ற உணவுலாம் செக் பண்ணாமலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் சூப்பராக இருக்குது எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேரண்டி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு நாமளுமே போகிறோம். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இடத்துல மக்கள் அதிகமாக கூடுறாங்க, ஒரு ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அந்த இடத்துக்கு முன்னாடியே போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இவ்வளோ பேர் இப்படி ஆயிருக்காங்கன்றதுனால போய் ஆய்வு நடத்துகிறாங்க. இது வந்து முன்னாடியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெசன் நகர் பீச்லேயுமே ஒரு இடத்துல நிறையா கூட்டம் சேர்ந்து இருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து புழுக்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பார்த்தோம். இந்த மாதிரி மக்கள் எங்கே அதிகமாக கூடுறாங்க, எங்கே நம்பி சாப்பிட்றாங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாரிகள், உணவு அதிகாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே போயிட்டு அவங்க ஒரு ஆய்வு நடத்திட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வெளியே போய் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துங்க. அப்படி சாப்பிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி செய்கிற பிரியாணி நிறையா பார்த்திங்கன்னா பிரியாணிலாம் அன்றைக்கி தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் ஷவர்மாலாம் பார்த்தீங்கன்னா ஷவர்மா 65 அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து வச்சு செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எது முக்கியமான உணவோ அதை மட்டும் சாப்பிடணுமோ அதை மட்டும் சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளியே சாப்பிட்றத தவிர்த்துங்க.